DDGS ஜீவேந்திரா ஐம்பத்தா யூடியூப் சேனல்ல இப்போ அண்ணனை பேட்டி காண போகிறோம். ஆனால் உங்க பேர் சொல்லிருந்தீங்கன்னா கொஞ்சம் சக்திவேலு. இப்போ நம்ம ஊசி போட்டு எப்படி எத்தனை கன்று போட்டிருக்கோம்? ஒரு தோராயமா 10 கன்று வரையும் போட்டிருக்கோம். நல்லா சனையெல்லாம் டக்குனு பிடிச்சிருக்கீங்களா? ஓகே, இதை நாங்கள் யூடியூப்ல போட்டுக்கலாமா? யூடியூப்ல போட்டுக்கலாம். இப்போ DDGS ஜீவேந்திரா ஐம்பத்தா யூடியூப் சேனல்னா அண்ணனை பேட்டி காண்றோம். ஆனால் சொன்னா உங்க பேரு இது எல்லாமே சொல்லிருங்க. என் பேர் சக்திவேலு, ஊரு சிலைமங்கலம். ரைட்ண்ணா. இப்போ நம்ம ஊசி போட்டு எத்தனை கண்ணா போட்டிருக்கோம்? அதாவது 10 கன்று போட்டிருக்கோம். 10 கன்று போட்டிருக்கோம். நல்லா இருக்கா? தரமா இருக்கா ஊசி எல்லாம்? டக்குனு சனை பிடிச்சிருதுங்களா? பிடிச்சிருதுங்களா? அந்த 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 கண்ணுக்குட்டி யார் போட்டது? நம்ம தான் போட்டதா? ரைட், ஓகே. இங்க இருக்கிறதெல்லாம் நம்ம தான் போட்டதா? ரைட், ஓகே. எனக்கா இங்க இருக்கிறதெல்லாம் நம்ம தான் போட்டதாக்கா? ஜெயிச்சு பிறந்தவனுக்கு வாழ்க்கையில பயம் இல்லக்கா, தோக்க பிறந்தவனுக்கு. இங்க இருக்கிற மாடு எல்லாமே நம்ம தான் ஊசி போட்டுட்டு இருக்கோமா? கரெக்டா பிடிச்சிட்டு இருக்குல்லக்கா? ஓகே. இதெல்லாம் நம்ம தான் போட்டதாக்கா? ரைட்டுக்கா. இதெல்லாம் நம்ம ஊசி போட்டுறது உருவாக்குனது நல்லா இருக்குது. இங்க இருக்கிற கண்ணுக்குட்டியும் அருமையா இருக்கு. ஒவ்வொரு கண்ணுக்குட்டியும் நீங்களே பார்க்கலாம். அங்க வைக்க போறல 2 கண்ணுக்குட்டி இருக்கு, அங்கேயும் நீங்களே பார்க்கலாம். எல்லா மாடுமே நம்ம தான் ஊசி போட்டு உருவாக்குனது. இங்க இருக்கிறது எல்லாமே இவங்க பண்ண எல்லாம் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். இவங்க பேரு சக்திவேலு, சிலைமங்கலம். கண்ணுக்கு மாடெல்லாம் பாருங்க, அருமையா இருக்குது. நம்ம போட்டு உருவாக்குனதுல வந்தது தான் அருமையா இருக்கு. நம்ம கண்டெய்னரை பக்கத்துல வச்சு நம்ம ஊசி போறதுனால டக்குனு சனையும் தங்கிடுது உங்களுக்கு. இப்ப நம்ம ஊசி போட்டு எல்லா மாடும் சனை பிடிக்கிறதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, நம்ம ஸ்டாவை எப்பயுமே நைட்ரஜன் கண்டெய்னருக்குள்ளே வச்சிருப்போம். கண்டெய்னர்ல லிக்விட் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்போம். வீட்டில் 35 லிட்டர் கண்டெய்னர் கையில் வச்சுக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் சின்ன கண்டெய்னர் கையில் ஒன்று வச்சுட்டு இருப்போம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் லெவல் குறையாத அளவுக்கு நம்ம வச்சுட்டே இருப்போம். நைட்ரஜன் குறையும் போது உடனே போய் எடுத்துட்டு வந்துடுவோம். அது மட்டும் இல்லாமல் நைட்ரஜனுக்குள்ள இருக்கிற வரையும் தான் அந்த ஸ்டாவுக்கு உயிர்ப்பு தன்மை இருக்கும். அப்படிங்கிறனால நாங்கள் நைட்ரஜன் குறையாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம், பராமரிச்சுட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாமல் கண்டெய்னரை ஸ்பாட்டுக்கே நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துலயே வெந்நீர் அவங்கள கேட்டு அந்த வெந்நீரில் அந்த ஸ்டாவை எடுத்து போட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் தான் சன ஊசி போடுறோம். அப்படிங்கிறனால சரியான நேரத்துக்கு பண்ணுறோம். அப்படிங்கிறனால டக்குனு சனை தங்கிடுது. இதனால தான் நிறைய பெனிஃபிஷரி மக்கள் ஊர் போட்ட மீன் பிடிச்சிருது, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தரமான விந்தணுக்கள்ல இருந்து தான் நாங்கள் போடணும். அப்படிங்கிறனால நாங்களே இந்த மாதிரி எனக்கு இந்த ஊசி வேணும் அந்த ஊசி வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி தான் அந்த ஊசியை நாங்கள் வாங்கிட்டே வருவோம். வாங்கிட்டு அந்தந்த ஊசியை அவங்க என்ன கேட்குறாங்களோ, அவங்க என்ன மாதிரி மாடி விரும்புகிறாங்களோ அது மாதிரி அவங்கள கேட்க சொல்லி அவங்க விரும்புகிற மாட்டையே நாங்கள் அந்த ஸ்டாவை எடுத்து போட்டு நாங்கள் செனத்தங்க வைக்கிறோம். செனத்தங்கின மேனே அது நல்லபடியாக கண்ணு போடுது. கண்ணு போட்ட மேனே நல்லாவும் பால் கறக்குது. அவங்களுக்கும் வாழ்வாதாரத்தில் ஒரு கைக்கு கொடுத்த மாதிரி இருக்குது. அதனால் எங்கள் தொடர்ந்து எங்கள் சேவை இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நீங்களும் இது மாதிரி ஊசி போடும் போது வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து யூடியூப்பில் போடணுன்னா சொல்லுங்கள், நாங்கள் போட்டு விட்டுறோம். இப்போ இங்கே மாடு ஊசி போட்டு 10 கண்ணுக்கு மேலே போட்டிருக்கு அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. இதை யூடியூப்லேயும் போடலான்னு சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.